அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி இன்ட்ராடேல எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல நான் நிஃப்டியில் 5 மினிட் சார்ட்டில் இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேஜ் தான். மார்னிங் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது மைல்டாக ஒரு லோ லெவலில் ஓப்பன் ஆகி இமீடியட்டாக ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் பயங்கர புல்லிஷ் மொமெண்டம் ஆகி நல்லா புல்லிஷ் கேண்டிலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் 2 டேஸுடைய ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு அந்த கேண்டில் வந்து நல்லா புல்லிஷ் கேண்டிலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லெவலில் இருந்து அந்த பிரேக் அவுட் லெவலில் இருந்து அது எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரீவியஸ் டேயுடைய ஹை எந்த இடம் பிரேக் அவுட் அந்த லெவலில் நம்ம முதல்ல மார்க் பண்ணணும். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மார்க் பண்ணுறத விட இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல டச் ஆகி ரிவர்ஸ் ஆகிருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ஓகே, ஸோ இங்கேயும் அவங்க ரிவர்ஸ் ஆகி ஸோ லெட் மீ மார்க். ஓகே, இது வந்து ஒரு 23,250 லெவல். இப்போது இதனுடைய லோ லெவல் எங்கே அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரீசன்ட் லோ 23,100. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் பாஸ்ட் 2 டேஸாக உங்களுக்கு மூவ் ஆகிருக்கு. ஓகே, இன்னைக்கு அது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போது இது இந்த பிரேக் அவுட் ஆனதுலேருந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகும்? இங்கேருந்து இங்கே வரைக்கும் 23,100 லெவல்லேருந்து 250 வரைக்கும் ஒரு 150 பாயிண்ட். அப்போது இங்கேருந்து 250லேருந்து 150 ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 23,400 லெவல் வரைக்கும் மூவ் ஆகலாம். ஓகேங்களா? இது நம்மளுடைய அப்ராக்சிமேட் கால்குலேஷன். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல இருந்து 150 பாயிண்ட் அப்படின்னா மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு ஆல்ரெடி 100 பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சு. 23,300 350 வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணோம். அட்லீஸ்ட் ஒரு இந்த லெவல் வரைக்காவது வரணும். 23,200 இந்த ரேஞ்சுக்காவது வந்தாலும் நமக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஓகே ஓரளவுக்கு. பட் பார்த்தீங்க அப்படின்னா ரீடெஸ்ட் ஆனது 23,300 லெவல் வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 100 பாயிண்ட் தான். அது நமக்கு வந்து ஒரு சூட்டபுளான ஃபேவரபுளான ஒரு என்ட்ரி கிடையாது. அப்படிங்கிறதுனால பெருசாக நட்ட வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 120 பாயிண்ட் அங்கே இருந்துட்டே மூவ் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்க்கு அப்புறம் எடுத்த நல்ல ஒரு ரிவர்ஸ் வந்து ஸோ இது வந்து ஒரு ஆப்டான என்ட்ரி கிடையாது, கால் என்ட்ரி எடுக்குது. ஓகே, அப்போது நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அப்படின்னா இது 23,375 வரைக்கும் போயிட்டு புல்லிஷாக மூவ் ஆனது ஒரு டெம்பரவரி கரெக்ஷன் வந்துருக்கு. ஓகே, வந்துட்டு திரும்ப மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிருக்கு. மறுபடியும் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு 23,400 லெவலில் டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? டச் பண்ணிவிட்டு இமீடியட்டாக உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இடம் வந்து நமக்கு புட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த இடத்துல ரீட்ரேஸ் ஆகிட்டு திரும்ப போயிட்டு மறுபடியும் எப்போ அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது அதுவும் பிரேக் டவுன் ஆகுற இடம், அதுவும் நம்மளுடைய டார்கெட்டை ரீச் பண்ண இடம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகும்போது நம்ம ஒரு புட் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அது முதல்ல 23,330 வரைக்கும் வந்துருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு பெருசாக மூவ் ஆன ஜஸ்ட் ஒரு மைனர் மூமெண்ட்டை கொடுத்துட்டு திரும்ப மறுபடியும் ஆஃப்டர்நூன் நல்ல ஒரு டவுன் சைட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு புட் என்ட்ரிக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஈவன் இந்த இடமும் இந்த பிரேக் டவுனும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்ததுன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அது வந்து ஒரு நல்ல ஒரு கன்ஃபார்ம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போது நம்ம 4 முதல்ல டே சார்ட் செக் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் அது ப்ரீவியஸ் 2 டேஸ்லேயே ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டே இந்த டே கேண்டலுடைய ஹை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது 23,500. அவ்வளோ தூரம் இன்றைக்கி ஒரு நாள் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பிரேக் அவுட் படியும் பார்த்தா 23,400 லெவலில். ஸோ அங்கேருந்து ஒரு வருஷம் ஆகணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டில் அந்த லெவலில் தான் இருக்குது 23,400. ஸோ இதை பேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் ஆகி உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் இல்லாமல் அந்த லெவலில் தான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 4 கேண்டில் உங்களுக்கு நீங்கள் பிவோட் செக் பண்ணீங்க அப்படின்னா 4 கேண்டிலில் ஒரு பிவோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 4 கேண்டில் புல்லிஷாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த 4 கேண்டில் அதை நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த பிவோட் லெவலில் ஆஃப்டர்நூன் டைமில் உங்களுக்கு அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் நமக்கு என்ட்ரி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் பார்ட். ஓகேங்களா? ஸோ
ஸோ இந்த மாதிரி கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார்